நல்லதை ஏவுவது அல்லது தீயதை தடுப்பது அல்லது அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்வது ஆகியவற்றை தவிர மனிதனின் அனைத்து பேச்சுக்களும் அவனுக்கு நஷ்டமாகவே இருக்கின்றன, பிடிக்கப்படுவதற்கு காரணமாகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வென்றதாக நபி அவர்களுடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்வதைத் தவிர நீர் எந்த பேச்சுக்களையும் அதிகமாக பேச வேண்டாம். ஏனென்றால் அதிகமாக பேசுவது உள்ளத்திற்கு கடினத்தன்மையையும் உணர்வற்ற தன்மையும் உண்டாக்குகின்றது. மக்களில் அல்லாஹ் தஆலாவுக்கு மிக தூரமான கடினமான உள்ளம் உள்ளவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி. அதிகமாக பேசுவதை விட்டு அல்லாஹ் தஆலா நம்முடைய நாவுகளை பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும்.